பாண்டியன் கோமதி கிட்ட சொல்கிறாரு, நான் அரசியை கூட்டிகிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன். அந்த குமாரவேல் நல்லாவே இருக்கவே கூடாது, கண்டிப்பாக அவனை நான் அரெஸ்ட் பண்ண வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த குமார்ன்றவன் என் பொண்ணை கடத்தி கூட்டிகிட்டு போய் ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்கான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி போலீஸும் வராங்க. வந்த உடனே வீட்டில் யார் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே குமாரோட அப்பா வந்து சொல்கிறாரு, யார் வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் பையன் தான் வேணும், உங்கள் பையன் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க. யார் கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பாண்டியன் அவர் தான் கொடுத்துருக்காரு. அவங்க பொண்ணு அரசியை உங்கள் பையன் குமாரவேல் கடத்தியிருக்கான், அதனால் கேஸ் கொடுத்துருக்காங்க. உங்கள் பையனை நான் அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. குமாரோட அப்பா எல்லாருமே அப்படியே கத்துறாங்க. அம்மா எல்லாருமே, என் பையனை எதுவும் பண்ணாதீங்க, விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சத்தம் கேட்டோன்னே பாண்டியன் கோமதி எல்லாருமே அப்படியே வெளியே வந்து பார்க்குறாங்க. அரசி எல்லாருமே பார்க்குறாங்க. அப்படியே அந்த குமாரவேலை ஷர்ட்டை பிடிச்சி அப்படியே இழுக்கிறாங்க. இழுத்து அப்படியே அரெஸ்ட் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படியே கத்துறாங்க அவங்க அம்மா, என் பையனை விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. குமாரோட